நீங்கள் நல்லா மசில் க்ரோத் ஆகணும்னு சொல்லிட்டு வாரத்தில் 7 நாளுமே ஜிம் போயிட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுடைய மசில் ஃபைபர்ஸ் மைக்ரோ டியர்ஸ் ஆகுமே தவிர ஒர்க் அவுட் பண்ணும்போதே மசில் பில்ட் ஆகாது. ஆக்சுவலாக எப்போ மசில் பில்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிகவரி அப்போ தான் ஆகும். இப்போ நீங்கள் ரெஸ்ட்டே விடாமல் டெய்லி ஜிம் போயிட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரிகவரிக்கு பெரிய இம்பேக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மசில் பில்டிங்கும் அஃபெக்ட் பண்ணும். அப்போது வாரத்தில் எவ்வளோ நாள் தான் ரெஸ்ட் டேஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் வீக்லி 2 or 3 days நீங்கள் ரெஸ்ட் டேஸ் எடுத்துக்கலாம். இது உங்கள் ரிகவரிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதே நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் அப்படி இல்லை அட்வான்ஸ்டு லிஃப்டர்ஸாக இருந்தால் நீங்கள் வீக்லி 1 or 2 days நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உங்களோட மசில் க்ரோத் எது டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா நீங்கள் எடுக்கிற ரெஸ்ட் டேஸும் அப்புறம் நீங்கள் உங்கள் பாடிக்கு கொடுக்குற நியூட்ரியன்ஸை பொறுத்து தான் மசில் க்ரோத் ஆகும். இது மாதிரி வாரத்தில் 7 நாளுமே ஜிம் போயிட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.